Students, welcome to Nama Tuition 10th Max exercise 1.3. First sum paranga, let f equal to x comma y belongs to natural number and y equal to 2x be a relation on n is a natural number. Find the domain, codomain and range. Is this relation is a function? எப்படின்னு கேக்குறாங்க. இப்போ given என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. xy வந்து நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க, அதனால நீங்க எடுத்து எழுதிக்கோங்க. x 1, 2 போட்டு அப் டு நான் 5 வரைக்கும் எழுதியிருக்கேன். y அதே மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ இங்க கொடுத்துருக்காங்க y = 2x. அப்போ x இருக்க இடத்துல நான் இந்த 1 2 3 4 வரைக்கும் நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இங்க பாருங்க y = 2x. அப்போ x = 1 னா y = 2 × 1 ன்னு வருமா? 2 × 1 2. அப்போ x ஓட வேல்யூவும் எழுதணும், y ஓட வேல்யூவும் எழுதணும். 1, 2 ன்னு வரும். இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. அப்போ x வந்து 2 இருந்தா 2 × 2 4, 2, 4 ன்னு வரும். இங்க எழுதியிருக்கேன். x = 3 னா y = 2 × 3, 2 3s are 6, 3, 6. நெக்ஸ்ட் x வந்து 4 னா y = 2 × 4, 2 4s are 8, அப்போ 4, 8. அப்படியே போயிட்டே இருக்குன்றதுனால நான் டாட்டட் லைன்ஸ் வச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி போடுங்க. இப்போ ஆரோ டயக்ராம் பார்க்கலாம். x வந்து எழுதிக்கோங்க, y எழுதிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு x, y நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதை எடுத்து எழுதுங்க. அதுக்கு பேர் பண்ணிக்கோங்க. 1, 2 னா 1க்கு 2க்கும் பேர் பண்ணுங்க. 2, 4 னா 2க்கும் 4க்கும் பேர் பண்ணணும். தென் 3, 6, 4, 8. நான் 4 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இது வரைக்கும் போட்டிருக்கேன். ஆரோ மார்க் நடுவில் அதே மாதிரி இந்த மாதிரி நீங்க போடணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதணும். தி கிவன் ரிலேஷன் இஸ் ஃபங்க்ஷன். எவ்ரி எலிமெண்ட் ஹஸ் யூனிக் இமேஜ்னு எழுதணும். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். கரெக்டா எல்லாத்துக்குமே பேர் வருது இல்லையா, பேரிங் இல்லாம இல்ல. அப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். எவ்ரி எலிமெண்ட் ஹஸ் யூனிக் இமேஜ்னு எழுதிட்டு இப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். அப்போ டொமைன் வந்து பிலாங்ஸ் டு எக்ஸ். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூஸை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. கோடொமைன் வந்து பிலாங்ஸ் டு ஒய்னா ஒய்யோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. தென் ரேஞ்ச்னா என்னது? நம்மளுக்கு இங்க பாருங்க, என்ன இங்க ஆரோ மார்க் எண்ட் ஆகுதோ அந்த நம்பரை மட்டும் எழுதணும். அப்போ 2, 4, 6, 8. இதுதான் ரேஞ்ச். 2, 4, 6, 8. இதுதான் ஃபைனல் ஆன்சர். லெட் x = 3, 4, 6, 8 determine whether the relation r = x, f of x. x belongs to capital X. f of x = x² + 1 is a function from x to n. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறதுலாம் நீங்க எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்ன, அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? x² + 1 சொல்லியிருக்காங்க, எழுதிக்கோங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். இது ரொம்ப முக்கியம், நீங்க இதை எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா இந்த கேபிட்டல் எக்ஸும் இந்த ஸ்மால் எக்ஸும் ஒண்ணுதான். ஏன்னா பிலாங்ஸ் டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இந்த நம்பர்ஸை நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ எக்ஸ் வந்து 3 னா எஃப் ஆஃப் எக்ஸ் = x² + 1 தானே. அப்போ 3² + 1 வருமா? 3 × 3 9 + 1 10. அப்போ 3, 10 வரும். இது x ஓட வேல்யூ, இது y ஓட வேல்யூ. இப்போ x வந்து 4 இருந்ததுன்னா 4² + 1, அப்போ 4 × 4 16 + 1 17, 4, 17 வரும். தென் x = 6, 6² + 1 6 × 6 36 + 1 37, 6, 37 வரும். x = 8 னா 8² + 1, 8 × 8 64 + 1 65, 8, 65 வரும். இது எல்லாமே x, இது எல்லாமே y. ஓகேங்களா? இப்போ நம்ம x வேல்யூ, இப்போ ஆரோ டயக்ராம் போட போறோம். x வேல்யூஸ்லாம் ஒரு பக்கம் எழுதணும், y வேல்யூஸ்லாம் ஒரு பக்கம் எழுதணும். y பாருங்க இங்க 10, 17, 37, 65. 10ல இருந்து 65 வரைக்கும் நம்ம கண்டிப்பா எழுதணும். அப்ப இங்க ஆரோ டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்க. x ஓட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. y க்கு வந்து நான் 1, 2 ஸ்டார்ட் பண்ணி டாட்டட் லைன்ஸ் வச்சு அங்க கண்டுபிடிச்ச 10, 17, 37, 65 இதுக்கு இடையில நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க டாட்டட் லைன்ஸ் போட்டு காட்டுங்க. இப்படிதான் நீங்க எழுதணும். இப்போ பேர் பண்ணிக்கோங்க. 3, 10 பேர் பண்ணிக்கோங்க. 4, 17, 6, 37, 8, 65 இதுக்கெல்லாம் பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்பர் எல்லாத்துக்குமே பேர் ஆகுது. அப்போ இது என்னது? இட் இஸ் எ ஃபங்க்ஷன். கண்டிப்பா எழுதணும். ஈச் எலிமெண்ட் ஹஸ் யூனிக் இமேஜ்னும் எழுதணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். பார்க்கலாம். given the function x = x² - 5x + 6 evaluate 4 ஓம் லெட்டர் கொடுத்திருக்காங்க. f of -1 கண்டுபிடிக்கணும். f of 2a, f of 2, f of x - 1. இப்போ இந்த 4 ஓம் லெட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் பார்க்கலாம். given என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. x = x² - 5x + 6. ஃபர்ஸ்ட் ஓம் லெட்டர் என்ன? f of -1. இந்த -1 வந்து இந்த x இருக்க இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். அப்போ -1 ஹோல் ஸ்கொயர் - 5x இருக்கனால 5 × -1
plus 6. Minus 1 into minus 1 plus 1 ஆயிடும். Minus into minus plus 5 into 1 5 plus 6. 1 plus 5 6, 6 plus 6 12. அப்ப f of minus 1 equal to 12. செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்க f of 2a. இப்போ இந்த 2a வந்து நான் x இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ 2a ஸ்கொயர் மைனஸ் 5 into 2a plus 6. ஸ்டார்டிங்ல கொடுத்தாங்க இல்லீங்களா, இந்த ஈக்குவேஷன்ல தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ 2a ஸ்கொயர்னா 2 into 2 4, a into a ஸ்கொயர் மைனஸ் 5 into 2 10, a அப்படியே போட்டுக்கோங்க பிளஸ் 6. இதுதான் f of 2a ஓட ஆன்சர். லெட்டர் பாருங்க f of 2, இந்த 2 வந்து நான் x இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 5 into 2 plus 6. 2 ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் 5 2s are 10 plus 6. பாருங்க இப்போ 4 plus 6 10, 10 minus 10 0 இல்லையா, அப்போ f of 2 வந்து 0. ஃபோர்த் ரோம்லெட் வந்து f of x minus 1, இந்த x minus 1 வந்து அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும் x இருக்க இடத்துல. அப்போ x minus 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 into x minus 1 plus 6. இப்போ இந்த 5 வந்து இன்சைட் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன். அப்போ என்ன வரும், மைனஸ் 5x பிளஸ் 5 வருமா, இங்க பாருங்க x minus 1 whole square minus 5x plus 5 plus 6 எழுதியிருக்கேன். இப்போ இது ஓகே. இப்போ இது பாருங்க x minus 1 whole square இருக்கு. இது வந்து a minus b whole square, அதனால இங்க எழுதியிருக்கேன். a minus b whole square ஃபார்முலா என்ன, a square minus 2ab plus b square. இது a, இது b. அப்போ x minus 1 whole square equal to ab இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க x square. a என்னது x, b வந்து 1, அப்ப அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x ஸ்கொயர் மைனஸ் 2, a இருக்க இடத்துல x, b இருக்க இடத்துல 1. 2 into 1 2 தான், அப்படியே போட்டுக்கோங்க. பிளஸ் b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 1 தான். நெக்ஸ்ட் இப்போ x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 இதை போட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறத நீங்க மேல இருக்கலையா பேலன்ஸ், அதை எடுத்து போட்டுக்கோங்க. மைனஸ் 5x பிளஸ் 5 பிளஸ் 6. இப்போ x ஸ்கொயர் மைனஸ் 2x இருக்கு, மைனஸ் 5x இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணிட்டு மைனஸ் சைன் போடணும். மைனஸ் 7x ஆகும். 1 பிளஸ் 5 6, 6 பிளஸ் 6 12. அப்போ f of x minus 1 ஓட ஆன்சர் என்னது, x ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 12. இது ரொம்ப குழப்பிக்காதீங்க. x minus 1 ஹோல் ஸ்கொயர்னா வெறும் a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணதை இந்த இடத்துல போட்டிருக்கேன். மற்றபடி இது அப்படியே சேமா, இது எல்லாமே அப்படியே நீங்க எழுதிக்க வேண்டியதுதான். இப்ப நம்மளுக்கு கண்டுபிடிச்ச இந்த 4 ரோம் லெட்டரோட ஆன்சருமே நீங்க எடுத்து எழுதணும். சொல்யூஷன் போட்டு f of minus 1 ஓட ஆன்சர் 12, f of 2a ஓட ஆன்சர் வந்து 4a ஸ்கொயர் மைனஸ் 10a பிளஸ் 6, f of 2 வந்து 0, f of x minus 1 என்னது x ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 12. இதான் ஃபைனல் ஆன்சர். ஃபோர்த் क्वेश्चन பார்க்கலாம். a graph representing the function f of x is given in figure. क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க, நான் காட்டுறேன். it is clear that f of 9 வந்து 2. find the following values of the function f of 0, f of 7, f of 2, f of 10. இது ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்க क्वेश्चन இதுதான் ஃபோர்த் क्वेश्चन. அவங்க கொடுத்திருக்க டயக்ராம் இது. இப்போ f of 9 வந்து 2ன்னு கொடுத்திருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இது வந்து x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ்ன்னு நமக்கு தெரியும். இப்போ f of 9 வந்து இங்க பாருங்க 9 எங்க மீட் ஆகுது, 2ல தான் மீட் ஆகுது. அப்போ f of 9 வந்து 2ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம f of 0, 7, 2, 10க்கு கண்டுபிடிக்க போறோம். இப்போ f of 0 அதுக்கு பாருங்க, இப்போ 0க்கு நேரா என்ன இருக்கு, 9 இருக்கு. அப்ப f of 0 ஓட ஆன்சர் என்னது 9. f of 7க்கு பாருங்க, இப்போ 7க்கு நேரா என்ன மீட் ஆகுது 6, அப்போ ஆன்சர் வந்து 6. f of 2க்கு பாருங்க, 2க்கு நேரா அதுக்கும் 6 தான். f of 10க்கு பாருங்க, 10க்கு நேரா என்ன மீட் ஆகுது 0 தான். இங்க இருக்க நம்பர்ஸ் இங்க எங்க y ஆக்சிஸ்ல மீட் ஆகுதுன்றத பார்த்து நம்ம இது ஒன்னொன்னுக்கு ஆன்சர் எழுத போறோம். அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. f of 0 வந்து 9, f of 7, f of 2 6, f of 10 வந்து 0. நீங்க நார்மலா கிராஃப் பண்ணுவீங்களா, அதே மாதிரி தான். என்ன ஒண்ணு, இது வந்து x ஆக்சிஸ், இது வந்து y ஆக்சிஸ். இதை மட்டும் நீங்க கரெக்டா பாத்துட்டீங்கன்னா போதும். இப்போ செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்க. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னா அவங்க ஒய்யோட வேல்யூவை 1ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். அப்போ இங்க டயக்ராம்ல பாருங்க, ஒய் இருக்க 1க்கு நேரா பாருங்க எங்க மீட் ஆகுதுன்னு பாருங்க. கரெக்டா இங்க 9க்கும் 10க்கும் நடுவுல மீட் ஆகுது. அப்ப நம்ம அதை என்னன்னு எடுத்துக்கலாம், 9.5ன்னு எடுத்துக்கலாம். x ஈக்குவல் டு 9.5ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது, டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் ரேஞ்ச்.
இப்போ டொமைன் என்னது எக்ஸோட வேல்யூஸ் தான் டொமைன், ரேஞ்ச் என்னது ஒய்யோட வேல்யூஸ். நான் இங்க எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. செகண்ட் ரோம்லெட் வந்து 9.5 எழுதிட்டேன். தேர்ட் ரோம்லெட் வந்து டொமைன் பாருங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 0 to 10 வரைக்கும் எழுதியிருக்காங்க. அதனால நான் எப்படி எழுதுறேன்னா 0 to 10 ஹோல் நம்பர் போட்டுக்கோங்க. 0 லெசர் தென் எக்ஸ் லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு இப்படிதான் எழுதணும் நீங்க. ரேஞ்ச் அதே மாதிரி 9 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க கிராஃப்ல. அப்போ நீங்க என்ன பண்ணணும் 9 வரைக்கும் தான் எழுதணும். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால நீங்க ஹோல் நம்பர் போட்டுக்கலாம். சப்போஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நேச்சுரல் நம்பர்னு போட்டுக்கோங்க. இப்போ தென் வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்? இப்போ 6ஓட இமேஜ் என்னன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க 6க்கு நேரா என்ன இமேஜ் இருக்குன்னு பாருங்க. இங்க 6 இருக்கா? 6க்கு நேரா என்ன இருக்கு? 5 இருக்கா? இங்க பாருங்க 5. அப்ப நீங்க என்ன பண்ணணும் 5 இஸ் த இமேஜ் ஆஃப் 6. ரொம்ப ஈஸி சம் தான். நீங்க அந்த கிராஃப் மட்டும் கரெக்டா பாத்தீங்கன்னா போதும், ஆன்சர் கரெக்டா வரும். இதான் ஃபைனல் ஆன்சர். Fifth sum பார்க்கலாம். Let f of x equal to 2x plus 5 if x not equal to 0. Then find f of x plus 2 minus f of 2 by x. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் f of 2 கண்டுபிடிக்க போறோம். சொல்யூஷன் பாருங்க. given என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. f of x equal to 2x plus 5ன்னு எழுதிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் f of x plus 2 கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த x இருக்க இடத்துல இந்த x plus 2வை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்ப 2 into x plus 2 plus 5. 2 into x 2x plus 2 2s are 4. இந்த plus 5 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 2x அப்படியே போட்டுக்கோங்க. 4 plus 5 9. அப்போ f of x plus 2 ஓட ஆன்சர் என்னது 2x plus 9. அடுத்து என்ன இருக்கு? f of 2 இருக்கு. அதனால நம்ம f of 2 கண்டுபிடிக்க போறோம். 2 இருக்கு, x இருக்க இடத்துல 2 போட போறோம். அப்போ 2 into 2 plus 5. 2 2s are 4 plus 5 பண்ணா 9. f of 2 என்னது 9. இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூவே என்ன பண்ண போறோம்? அவங்க கொடுத்திருக்க இந்த ஈக்குவேஷன் கொடுத்திருக்கத எடுத்து கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. f of x plus 2 minus f of 2 by x. இதுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 2x plus 9. f of 2க்கு என்ன கிடைச்சது? 9 by x அப்படியே போட்டுக்கோங்க. இந்த பிளஸ் 9ம் மைனஸ் 9ம் கேன்சல் ஆயிடும். இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? வெறும் 2 மட்டும் தான் இருக்கு. அதுதான் ஆன்சர். கடைசியா கொஸ்டின் எழுதி ஈக்குவல் டு 2ன்னு போட்டு ஃபைனல் ஆன்சர் முடிச்சிடுங்க. சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். a function f is defined by f of x equal to 2x minus 3. 4 ரோம் லெட்டர் கொடுத்திருக்காங்க. find f of 0 plus f of 1 by 2. find x such that f of x equal to 0. find x such that f of x equal to x. find x such that f of x equal to f of 1 minus x. இப்போ ஒரு ரோம் லெட்டரா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல given என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. given என்ன கொடுத்தாங்க? f of x equal to 2x minus 3. ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் வந்து இதுதான் கண்டுபிடிக்கணும். f of 0 plus f of 1 by 2. ஃபர்ஸ்ட் f of 0 கண்டுபிடிக்கணும், f of 1 கண்டுபிடிக்கணும். f of 0 பாருங்க, x இருக்க இடத்துல, இங்க x இருக்க இடத்துல நம்ம 0 சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்போ 2 into 2x minus 3 இருக்கா. அப்போ 2 into 0 minus 3. 2 into 0 0 minus 3. அப்போ minus 3 இருக்கா, பெரிய நம்பர் சைன் minus 3, அதனால மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ f of 1 இருக்க இடத்துல நம்ம x இருக்க இடத்துல 1 போட போறோம். அப்போ 2 into 1 minus 3. 2 1s are 2 minus 3. 2 minus 3 minus 1. பெரிய நம்பர் சைன் போடணும் minus 1. இப்போ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. f of 0 ஓட ஆன்சர் என்னது minus 3. f of 1 ஓட ஆன்சர் என்னது minus 1 by 2. minus 3 minus 1 என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணி மைனஸ் சைன் போடணும். அப்போ minus 4 by 2. 2 2s are 4. அப்ப இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இதோட ஆன்சர் என்னது minus 2. செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்க. x தான் கண்டுபிடிக்க போறோம். f of x வந்து 0ன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 2x minus 3 equal to 0னா 2x equal to இந்த minus 3 plus 3 ஆயிடும். x equal to 3. இந்த 2 வந்து டிவிஷன்ல வந்துரும் 3 by 2. தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்க. x கண்டுபிடிக்க போறோம். f of x வந்து xன்னு சொல்றாங்க. லாஸ்ட் ரோம் லெட்டர்ல 0ன்னு சொன்னாங்க. இப்போ இதுக்கு வந்து xன்னு சொல்றாங்க. அப்ப 2x minus 3 equal to xன்னு போடணும். 2x இந்த x இந்த சைடு வந்துடணும், மைனஸ் ஆயிடும். ஈக்குவல் டு இந்த minus 3 என்ன ஆகும்? இந்த சைடு வந்தா plus 3 ஆயிடும். 2x இந்த 1x மைனஸ் பண்ணா 1x தான். 1 போடல, 1 போட்டாலும் ஒண்ணுதான். அதனால x equal to 3. இதுதான் ஆன்சர். இப்போ f of x equal to f of 1 minus x. இதான் ஃபோர்த் ரோம் லெட்டர். இப்போ f of x என்னன்னு தெரியும், அவங்களே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல 2x minus 3. இப்போ f of 1 minus x கண்டுபிடிக்கலாமா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த x இருக்க இடத்துல இந்த 1 minus x போடுங்க. அப்போ 2 into 1 minus x minus 3. 2 into 2 2 minus 2 into x 2x minus 3 minus 2x
2 minus 3 என்னது minus 1. இப்போ இதுக்கும் தெரியும் ஆன்சர், இதுக்கும் தெரியும். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்ன்றாங்களா, அப்ப அந்த ஈக்குவல் போட்டு நீங்க எழுதணும். f of x equal to f of 1 minus x ன்னு போட்டுட்டு இதோட ஆன்சர் என்னது 2x minus 3 equal to இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம், minus 2x minus 1. 2x அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 2x இந்த சைடு கொண்டு வாங்க, plus 2x ஆயிடும், equal to minus 1. இந்த 3 minus 3 இந்த சைடு வந்தா plus 3 ஆயிடும். 2x plus 2x பண்ணா 4x equal to 3 minus 1 2. அப்ப x equal to 2 by 4 னு வருமா, 2 1s are 2 2s are. அப்ப x ஓட வேல்யூ என்னது 1 by 2. இதான் ஃபைனல் ஆன்சர். வந்து சம் பார்க்கலாம். An open box is to be made from a square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the sides. Express the volume of the box as a function of x. வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். அவங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்போ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இது ஃபுல்லாவே 24. இந்த கார்னரும் இந்த கார்னர் சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுவும் இந்த கார்னர்ல இருக்க சின்ன பாக்ஸும் எக்ஸ். அப்போ நம்ம எல் எப்படி எழுதலாம்னா, இப்போ இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, அப்போ 2x 24 மைனஸ் 2xன்னு எழுதுறோம் லென்த். அப்ப லென்த் 24 மைனஸ் 2xனா பிரெத்தும் என்னது 24 மைனஸ் 2x தான் எழுதணும். ஏன்னா இது ஸ்கொயர், ஸ்கொயர் என்னது ஈக்குவல் சைட்ஸ். ஓகேங்களா, அப்ப ஹைட் என்னது, ஹைட் வந்து இதோடது மட்டும் கண்டுபிடிக்க போறோம். அப்ப எக்ஸ் ஹைட் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதணும். கிவன் டேட்டா பாருங்க, எல் ஈக்குவல் டு 24 மைனஸ் 2x எழுதிருக்கேன். லென்த் இந்த டேர்ம்னா பிரெத்தும் அதே தான் வரணும். ஹைட் வந்து எக்ஸ். இப்ப வால்யூம் ஆஃப் பாக்ஸோட ஃபார்முலா என்ன, எல் இன்டூ பி இன்டூ ஹெச். L என்னது 24 minus 2x, B என்னது 24 minus 2x, H வந்து x. இந்த நம்பர்ஸ் நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் இந்த ஃபார்முலால. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். இதால இந்த ரெண்டு டேர்மை, இந்த 2x ஆல இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப 24 into 24 பண்ணா 576, 24 into 2 பண்ணா 48. இங்க மைனஸ் இருக்கிறதால மைனஸ் போட்டுக்கோங்க, 48 x போட்டுக்கோங்க. மைனஸ் 2 into 24 48, இங்க x இருக்கு, x போட்டுக்கோங்க. மைனஸ் into மைனஸ் பிளஸ் 2 2s are 4, x into x x ஸ்கொயர். இங்க பேலன்ஸ் x இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறோம், 576, இங்க ஒரு x இருக்கு, அதை மல்டிப்ளை பண்ணணும். 576x ன்னு வரும். இங்க ஒரு x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு. அப்ப என்ன பண்ணும், மைனஸ் மைனஸ் இருந்தா பிளஸ் பண்ணிட்டு மைனஸ் சைன் போடணும். அப்ப 48 பிளஸ் 48 பண்ணா 96, மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. x ஸ்கொயர், இங்க ஒரு x இருக்கு, அதனால x ஸ்கொயர்னு வரும். பிளஸ் இங்க ஆல்ரெடி 4x ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு x இருக்கிறத இன்டூ பண்ணா அப்ப 4x கியூப்னு வரும். இப்ப வால்யூம் ஆஃப் பாக்ஸ் தானே கேக்குறாங்க, அப்ப வால்யூம் ஆஃப் பாக்ஸ் ஈக்குவல் டு எழுதிட்டு நம்ம கியூப்ல இருந்து ஆர்டர் பண்ணணும். அப்போ 4x கியூப் மைனஸ் 96x ஸ்கொயர் பிளஸ் 576x. இதான் ஃபைனல் ஆன்சர். இதுல 8th சம் பார்க்கலாம். A function f is defined by f of x equal to 3 minus 2x. Find x such that f of x square equal to f of x whole square. இப்ப பாருங்க, given data வந்து f of x equal to 3 minus 2x அவங்க கொடுத்திருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப f of x squareனா இங்க x இருக்க இடத்துல ஸ்கொயர் போடணும். அப்ப f of x square equal to 3 minus 2x squareன்னு எழுதியிருக்கேன். இப்ப f of x whole squareனா 3 minus 2x whole squareன்னு போடணும். இப்ப இது எப்படி இருக்கு, a minus b whole square மாதிரி இருக்கா, அப்ப அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். a minus b whole square equal to a square minus 2ab plus b square. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக எழுதியிருக்கேன். அப்ப 3 minus 2x whole square equal to இது என்னது a, இது வந்து b. a squareனா 3 square minus 2 into a என்னது 3, b என்னது 2x plus b squareனா 2x whole square வரும். equal to 3 into 3 பண்ணா 9 minus 2 3s are 6, 6 2s are 12, இங்க x இருக்கு, 12x போட்டுக்கோங்க. plus 2 square அப்போ 4, x squareனா அப்படியே x square போட்டுக்கோங்க. இப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, f of x square equal to f of x whole square. இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணணும். அப்ப f of x squareக்கு என்ன கண்டுபிடிச்சோம், 3 minus 2x square-ஆ, அதை போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இப்போ இதுக்கு கண்டுபிடிச்சோம் இல்லைங்க ஆன்சர், அதை எடுத்து போட்டுக்கோங்க. 9 minus 12x plus 4x square. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டு டேர்மையும் நான் இந்த சைடு கொண்டு வர போறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கோங்க, 4x square minus 12x plus 9 ஸ்கொயர்ல இருந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளஸ் 3 இந்த சைடு வந்தா மைனஸ் 3 ஆகும். மைனஸ் 2x ஸ்கொயர் வந்து இந்த சைடு வந்தா பிளஸ் 2x ஸ்கொயர்னு வரும். இப்போ இங்க ஒரு x ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு x ஸ்கொயர் இருக்கு, அப்ப பிளஸ் பண்ணிக்கோங்க. 4 plus 2 6x ஸ்கொயர் minus 12x, 9 minus 3 பண்ணா 6 equal to 0.
இப்போ இது எல்லாமே 6ல டிவைட் பண்ணலாமா? அப்ப டிவைட் பை 6ன்னு போட்டுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? 1x ஸ்கொயர் மைனஸ் 6 2s are 12. அப்ப 2x வரும் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டேர்முக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். எனக்கு என்ன வரணும்? 1 மல்டிப்ளை பண்ணா 1 பிளஸ் பண்ணா மைனஸ் 2 கிடைக்கும். அப்போ 1 இன்டூ 1 1 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். இங்க மைனஸ் 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? மைனஸ் 1 தான் போடணும். ஃபேக்டர் எப்படி இருக்கும்? x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ x ஓட வேல்யூ என்னது? சேம் தான், 1 மட்டும் தான். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ 9th சம் பார்க்கலாம். A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as function of time t in hours. given data என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. ஸ்பீட் வந்து 500 km per hour. டிஸ்டன்ஸ் dன்னு சொல்றாங்க, அதுதான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். நம்ம d தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு கொண்டு வரும்போது அப்ப இந்த டைம் என்னவாகும்? மல்டிப்ளிகேஷன்ல போகும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அப்ப d ஈக்குவல் டு ஸ்பீட் என்ன கொடுத்திருக்காங்க? 500. டைம் வந்து tன்னு சொல்லியிருக்காங்க, அதனால t போட்டுக்கோங்க. அப்ப d ஈக்குவல் டு 500t. தான் ஃபைனல் ஆன்சர். இந்த சம் பார்க்கலாம். தி டேட்டா இன் தி adjacent table depicts the length of a person forehand and their corresponding height. Based on this data, a student finds a relationship between the height and the forehand length x, y equal to ax plus b என்ற ஃபங்க்ஷன்ன்றதையும் கொடுத்துட்டாங்க. where a b are constant ன்னு சொல்லிருக்காங்க. இப்போ இதுல 4 subdivisions இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். check if this relation is a function. ஃபங்க்ஷனா என்னன்னு கேக்குறாங்க. find a and b. a யும் b யும் கண்டுபிடிக்க போறோம். find the height of a person whose forehand length is 40 cm. இப்போ length 40 னா height என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. again என்னன்னா find the length of forehand of a height is 53.3 inches. height கொடுத்துட்டாங்க, நம்ம length கண்டுபிடிக்க போறோம். 4 subdivisions-ஐயும் இப்ப பார்க்கலாம். புக்ல क्वेश्चनல இந்த மாதிரி டேபுலர் காலம் கொடுத்து length x of forehand in centimeter சொல்லி 4 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி height y inches ன்னு போட்டு 4 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இத நான் சொல்யூஷன்ல எப்படி எழுதியிருக்கேன்னா r equal to போட்டு x, y ன்ற டேர்ம்ஸ்ல நான் எழுதியிருக்கேன். இப்ப பாருங்க, ஆர்டர்ட் பேர் ஃப்ரம் டேபிள், அந்த டேபிள் இருந்து எடுத்து எழுதியிருக்கேன். r equal to 35, 56. இது x, இது y. அதே மாதிரி 45, 65, 50, 69.5, 55, 74. இப்போ இந்த டேர்ம்ஸை நீங்க எடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன? செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷனா என்னன்னு கேக்குறாங்க. அவங்க கொடுத்திருக்க எக்ஸ் வேல்யூஸையும் ஒய் வேல்யூஸையும் எடுத்து எழுதிக்கோங்க. இது ரெண்டுமே பேர் ஆகுதா பாருங்க, எல்லாமே பேர் ஆகுது. அப்ப நீங்க சைட்ல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஈச் எலிமெண்ட் ஹஸ் யூனிக் இமேஜ் ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன். இது எல்லாமே பேர் ஆகும்போது இது ஒரு ஃபங்க்ஷன்ன்றதை கண்டிப்பா நீங்க எழுதி காட்டணும். செகண்ட் சப்டிவிஷன் என்னது? ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏவியும் பியும் கண்டுபிடிக்க போறோம். நீங்க நம்ம எழுதணும் இல்லையா ஆர்டர்டு பேர், அது வந்து 2 எடுத்தா போதும். கன்சிடர் எனி 2 ஆர்டர்டு பேர்னு எழுதி நான் ஃபர்ஸ்ட் 2 எழுதியிருக்கேன். 35, 56, 45, 65. இப்போ இதோட ஃபங்க்ஷன் என்ன? y equal to ax plus b. இது வந்து கொஸ்டின்லேயே கூட கொடுத்துட்டாங்க, கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல. இப்போ 35, 56 வந்து இது எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டா அப்போ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? y இருக்க இடத்துல 56 போட்டுக்கோங்க. 56 equal to a into 35. x வந்து 35, அதனால 35 போட்டிருக்கேன். பிளஸ் b. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்னது? 45, 65. இது x, இது y. அப்போ xy இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 65 equal to a 45 plus b. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணா இந்த பிளஸ் பியும் இந்த மைனஸ் பியும் கேன்சல் ஆயிடும். அப்போ 56 65ல மைனஸ் 56 பண்ணா மைனஸ் 9 ஈக்குவல் டு a போட்டுக்கோங்க. 45 மைனஸ் 35 பண்ணா மைனஸ் 10. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த மைனஸும் கேன்சல் பண்ணிடலாம். a ஈக்குவல் டு 9/10 வருமா? இதை டிவைட் பண்ணீங்கன்னா a ஈக்குவல் டு 0.9. substitute a equal to 0.9 in equation 1. நம்ம எழுதணும் இல்லையா equation 1, 2 அதுல வந்து substitute பண்ண போறோம். equation என்ன? 56 equal to a into 35 plus b. இந்த equationல substitute பண்ணுங்க. 56 equal to a இருக்க இடத்துல 0.9 into 35 plus b. 56 equal to ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணா 31.5 plus b. இப்போ இந்த 31 இந்த சைடு வந்தா மைனஸ் ஆயிடுமா? அப்ப 56 minus 31.5 equal to b. இது ரெண்டுமே மைனஸ் பண்ணீங்கன்னா 24.5. இதான் b ஓட வேல்யூ. இப்ப a ஓட வேல்யூ என்ன, b ஓட வேல்யூ என்னன்னு தெரியும். இதை நீங்க வந்து இந்த y equal to ax plus b ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ y equal to 0.9x plus 24.5. இதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்ப தேர்ட் என்ன சொல்றாங்க?
find the height of a person whose forehand length is 40 centimeter. x length வந்து x வந்து 40 ன்னு சொல்லிட்டாங்க. height வந்து y ன்னு எடுத்துக்கோங்க. அதுதான் கண்டுபிடிக்க போறோம். என்ன இது ஃபங்க்ஷன் y equal to ax plus b. இதுல x y நம்ம y கண்டுபிடிக்க போறோம் x சப்ஸ்டிட்யூட் பண்ணி. அப்போ y equal to a என்னது 0.9 into x என்னது 40 plus b என்னது 24.5. 0.9 into 40 பண்ணீங்கன்னா 36.0 plus 24.5. இந்த ரெண்டு நம்பருமே பிளஸ் பண்ணீங்கன்னா 60.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கிறதுனால இன்ச்சஸ் போட்டுக்கோங்க. y equal to fourth subdivision பாருங்க. Find the length of a forehand of a person if the height is 53.3 inches. height கொடுத்துட்டாங்க, நம்ம length கண்டுபிடிக்க போறோம். height வந்து y ன்னு எடுத்துக்கோங்க. 53.3 inches. x தான் கண்டுபிடிக்க போறோம். ஃபங்க்ஷன் என்ன? y equal to ax plus b. y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 53.3 equal to a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் எழுதிக்கோங்க. 0.9x plus 24.5. இப்போ இந்த 24.5 இந்த சைடு வந்தா மைனஸ் ஆயிடுமா? 53.3 minus 24.5 equal to 0.9x. ரெண்டுமே மைனஸ் பண்ணீங்கன்னா 28.8 equal to 0.9x. இப்போ இந்த 0.9 வந்து இந்த சைடு வந்தா டிவிஷன்ல வரும். அப்போ 28.8 by 0.9 equal to x. ரெண்டுமே டிவைட் பண்ணீங்கன்னா 32 வரும். x equal to 32 centimeter. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம டியூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.